வருஷம் கடைசிமா இல்ல வளமையா வார மாதிரி க்ரௌட் ஒன்று இருக்கு. அந்த வெள்ளத்துல நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட்டாங்களே, அதனால குறவு வியாபாரம் பிசினஸும் குறவு, சனமும் குறவு, ஆட்கள் குறவு குறைவு. மிச்சம் க்ரௌட் குறவு. ஒருத்தர் 10 துண்டு எடுக்க வந்தா ஒரு துண்டு எடுக்க வராது 10-15 பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் சனம் மட்டும் தான் வியாபாரம் கொஞ்சம் குறவான. ஜனாதிபதி இன்று மிக முக்கியமான அரச நிறுவனம் ஒன்றுக்கான விஜயத்தை மேற்கொண்டாரு. இலங்கையிலேயே அதிக வருமானம் தந்த இந்த வருஷத்தினுடைய நிறுவனமாக அதுதான் இருக்கு. அடுத்த வருஷத்துல இதைத்தான் கையில் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கு. இதன் காரணமாக ஜனாதிபதி நேரடியாக இன்றைய நாள் அந்த நிறுவனத்துக்கு சென்றிருக்காரு. தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இலங்கையில 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட 1600 பாடசாலைகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைய செய்திகள்ல இருக்கு. அதுக்கு முதல்ல நாளை 31 இந்த வருடத்தினுடைய இறுதி காலத்துல இருக்கன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் இன்னும் இருக்கு இந்த வருஷம் நிறைவு பெறுகிறதுக்கு. இன்றைக்கு டிசம்பர் 30 இன்று கொழும்பினுடைய புறக்கோட்டை அதை அண்டியுள்ள முக்கியமான அதிக மக்கள் சேருகின்ற பிரதேசங்களுக்கு போயிருந்தேன். அங்க எப்படி இந்த வருடத்தினுடைய இறுதி வரத்தினுடைய ஆரம்பத்தை மக்கள் இந்த இடர்களுக்கு பிறகு அனர்த்தத்துக்கு பிறகு எதிர்கொள்றாங்க, என்ன மாதிரி இருக்கு, கடந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள்ள போகலாம். டிசம்பர் மாதம் 30 மதியம் 12:45 நேரம். இப்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமான வாகன நெரிசல் பார்க்க போனால் வளமை போலவே அப்படியே தான் இருக்கு. ஆட்டோக்களில், பைக்கில், நடந்து, சைக்கிளில் வராக்கள் தான் அதிகமாக இருக்குது பார்க்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு வாகனங்களை இங்கே பார்க் செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாகன நெரிசல் மிக மோசமாக இருக்கு. இது முதலாங்குறுக்கு தெரு. மதிய நேரம் அப்படின்றபடியா மக்கள் குறைவாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் போன வருஷம் பார்த்ததை விட இந்த முறை குறைவாக தான் இருக்கு. இப்படி நடக்கவே இயலாமல் இருக்கும். ஆனால் இந்த முறை நிறைய குறைவாக சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சாதாரணமாக ஒரு நாளில் இந்த முதலாங்குறுக்கு தெரு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. புது வருஷத்துக்கு அல்லது வார இறுதி அப்படின்றதுக்கான அடையாளம் குறைவாக இருக்கு. அந்த அளவு மக்கள் இல்லை. வருஷம் கடைசிமா இல்ல வளமையா வார மாதிரி க்ரௌட் ஒன்று இருக்கு. அந்த வெள்ளத்துல நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட்டாங்களே, அதனால குறவு வியாபாரம் பிசினஸும் குறவு, சனமும் குறவு. இன்றைக்கு 30 நேற்று எல்லாம் அப்படி இருந்தது. பெருசா இல்ல, வளமையான வியாபாரம் தான். இந்த சீசன் வியாபாரம் ஒன்றும் இல்ல, பிசினஸ் இல்ல. பழமையான வியாபாரம் தான். அதாவது இந்த புது வருஷத்துக்கான அல்லது வருஷ இறுதிக்கான அல்லது வருஷ ஆரம்பத்துக்கான வியாபாரம், அதற்கான பொருட்கள் வாங்குற மக்கள் அவ்வளவு இல்லை. பழமையானதுதான். எப்படி பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிசினஸ் பரவாயில்ல, நல்லா போகுது. நார்மலா போகுதா? நார்மலா வளமையா வாரத்துக்கு ஆட்கள் குறவு, மிச்சம் க்ரௌட் குறவு. என்ன பவர் பேங்க் 1000 ரூபாயா? இப்ப நாங்க ரெண்டாங்குறுக்கு தெரு, அங்கதான் ஆடை கடைகள் அதிகமா இருக்கு. மெயின் வீதி ரெண்டாங்குறுக்கு தெரு. அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா ஆடைகள் வாங்குறவங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போறதுக்கு இங்க ஹோல்சேல் மற்றது சாதாரணமா வாங்கக்கூடிய கடைகள் தான் அதிகமா இருக்கு இந்த பக்கம். அதனால இந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு சும்மா தான் இருக்கு. ஒரு சைட்ல தான் இருக்காங்க. அதெல்லாம் போன முறை நம்ம பண்ண வீடியோகள்லாம் பார்த்தா நடக்கவே இல்லாது. இப்படியெல்லாம் சாதாரணமாக நடந்து போகலாது. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். ஒருத்தர் 10 துண்டு எடுக்க வந்தா ஒரு துண்டு எடுக்க வராது 10-15 பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் சனம் மட்டும் தான் வியாபாரம் கொஞ்சம் குறவான. தேவையில்லை, 10 எடுக்கிறது 1 தான் எடுக்கிறாங்க. ஓகே, பரவாயில்லையா? போன முறை விட எப்படி இருக்கு இந்த முறை? இந்த முறை ரொம்ப கம்மியாக சரியான குறைவா இருக்கு. ஆனா க்ரௌட் நல்லா இருக்காங்களே. க்ரௌட் வேலை இல்லையா? ஆட்கள் வரலாம், வந்து பேக் கையில் இருக்கிற அங்கே வர்றாங்க போறாங்க தான். பேக் சின்னதாக தான் இருக்கு. ஆட்கள் கூட இருந்தாலும் ஆக கூட இருக்காங்க. வியாபாரம் அப்படி கிறிஸ்மஸ் வியாபாரம் இருக்குல்ல. நம்ம பண்ண வியாபாரத்தில் ஒரு அரைவாசி கூட பண்ணல வியாபாரம். வந்துட்டு போறாங்க, அவ்வளோதான். வெளி மாவட்டங்கள்ல இருந்து வாரத்தை விட இந்த கொழும்புக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க. இன்று காலி மாநகர சபை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவான அமளி துமளி இடம்பெற்றிருந்தது. எதிர்க்கட்சிகள் தண்ணீர் போத்தல்கள்ல இருந்து தண்ணீரை எடுத்து வீசி அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. 30 நிமிடங்கள் சபை ஒத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மீண்டும் சபை ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்ல, காலிலையும் பரபரப்பான சபை கூட்டங்கள் நடக்குது. 2025 இந்த வருஷம் மிக மோசமான ஒரு வருஷம். இந்த வீதி விபத்துக்களால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையின் அதிகரிப்பை பார்க்கும்போது மிக மோசமான வருஷமாக பதிவாகி இருக்கிறது. 2692 பேர் இந்த வருஷத்துல மட்டுமே வீதி விபத்துக்களால் உயிரிழந்திருக்காங்க. 2545 பாரிய விபத்துக்கள்
பதிவாகி இருக்கிறது இந்த வருஷத்துல மட்டுமே. இதனால வருகின்ற ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்குள்ள சாரதிகளுடைய அதாவது அந்த போக்குவரத்து விதிகளை மீறும் பட்சத்தில் அதை மீறுகின்ற அடிப்படையில புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுகின்ற அளவுக்கு இந்த புள்ளி வழங்க சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். கவனம் இல்லாம வாகனம் ஓடுறவங்களுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நடக்கவே முடியாத அளவுல வாகன நெரிசல், அந்த அளவு வாகனம் இப்பொழுது பாதைகள்ல இருக்கு. மிக பெரிய அளவாக இருக்க போது வார வருஷத்துல இன்னும் வாகன இறக்குமதி தொடர இந்த ரோட்ல நடக்கிறது அப்படின்றலாம் சாத்தியமே இல்லாத விஷயமா மாறப்போகுது. 2024 இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த மருந்துகள் இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. மருந்துகள் மட்டுமில்ல, மருத்துவ உபகரணங்கள் அகற்றப்பட்டிருக்கு. இதனுடைய ஆய்வை தேசிய கணக்காய்வு நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 421 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகளும் உபகரணங்களும் நீக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த தரமற்ற மருந்துகளால பலர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது குறிப்பா கிட்னி, அதோட கண் பார்வை முக்கியமா, அதனால மன அளவுல பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமான விஷயங்கள் பதிவாகி இருந்தது. இவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்படும் சொல்லப்படா, ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டது, இன்னும் பலருக்கு வழங்கப்படல என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கு. எனவே இப்படியான கால விஷயங்களுக்குள்ள இந்த 421 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில 50 பேருக்கும் குறைவான பாடசாலைகள் இருப்பதாக கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. 1646 பாடசாலைகள், 50க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கிறாங்க இலங்கையில் இருக்கிற பாடசாலைகள்ல. போன வருஷம் 1555 இருந்தது. இந்த வருஷம் 2024 எவ்வளவு இருந்திருக்கு, 2026 பாருங்க கிட்டத்தட்ட 100 பாடசாலைகளுக்கு மேல அதிகரிச்சு இருக்கிறது. 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளாக. இந்த பாடசாலைகள் மீது இப்பொழுது கவனம் செலுத்தப்படுகிறது. எப்படி இதை உண்டாக்கலாம், அல்லது இதுக்கு என்ன மாற்று வழி இருக்கிறது, இதற்காக ஆசிரியர்கள் அங்கு என்னதான் 50 மாணவர்கள் இருந்தாலும் அந்த பாடசாலையிலேயே எவ்வளவு பாடசாலைகள்ல ஒரு வகுப்புல 45 மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு பாடசாலையிலே 50 பேர் தான் இருக்காங்க. அதுவும் 1665 பாடசாலைகள் இருக்கு. இது கல்வி அமைச்சினுடைய உத்தியோகபூர்வமான தகவல். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பாடசாலைகளுக்கும் வர மாதிரி எல்லா பாடங்களுக்குமான ஆசிரியர்களும் இந்த பாடசாலையில் இருக்காங்க அப்படின்றதான் இதுல இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமாக இப்ப பார்க்கப்படுது. எனவே இதை எப்படி சமாளிக்கிறது, இதுக்கு என்ன மாற்று நடவடிக்கை எடுக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது ஆலோசனை செய்யப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல சுங்க திணைக்களத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். காரணம், இலங்கையினுடைய வரலாற்றுல இந்த வருஷம் கூடிய வருமானத்தை பெற்றுக் கொடுத்த அரசு நிறுவனத்துல முதலாவதா இருக்கிறது இந்த சுங்க திணைக்களம் தான். காரணம்னு சொன்னா, அந்த அளவு இறக்குமதி நடைபெற்றது, அந்த அளவு வரி வருமானம், இது எல்லாமே கடந்த கால அரசாங்கத்தில இருந்து மாறுபட்டிருந்தது. காரணம், வெளிப்படைத்தன்மையாக பலதரப்பட்ட விஷயங்கள் இங்கு கையாளப்பட்டது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமாக அதிக லாபத்தை அரசாங்கம் சம்பாதித்து கொண்டது. இந்த சம்பாதியம்ன்றது வாழ்நாளில் சுங்க திணைக்களம் இதுவரையில் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம். இந்த இலக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பெரிய இலக்கு 2115 பில்லியன் ரூபாய்கள், 2,11,500 கோடி இலக்காக கொடுக்கப்பட்டாலும் மேலதிகமான 30 கோடியையும் சம்பாதித்திருக்கிறது. அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். இந்த வருமானத்தை இன்னும் அதிகரிக்கும் நோக்கம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு இருக்கிறது. காரணம், இந்த இடர்களால் மிகப்பெரிய அளவான பின்னடைவை பொருளாதார ரீதியில ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வருஷத்துல. எனவே இது எல்லாத்தையும் சமாளிப்பதற்காக இந்த மாதிரியான திணைக்களங்களை சக்திமயப்படுத்துறதுக்காக இப்பொழுது மிகப்பெரிய கவனம் அரசாங்கத்தால் செலுத்தப்படுது. ஜனாதிபதி இன்று நேரடியாக அங்கு சென்று 2026 சுங்க திணைக்களத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, டிஜிட்டல் மயமாக்கம் முழுமையாக இருக்க போகுது, இதனால இன்னும் அதிக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி இன்று அங்கு சென்றிருந்தார். புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிதி 88% குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. யாராரு இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றதா கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஆனாலும் நிறைய இடங்கள்ல இன்னும் கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கு. இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான உள்ள காலப்பகுதிக்குள்ள இலங்கையில 26 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தின் அனுமதியோடு இது ஒரு பெரிய அளவாக இந்த வருஷத்துல பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் பொதுவாக இன்று பார்க்கப்பட்ட சுருக்கமான செய்திகள். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.